வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நம்ம ரெஸ்டாரண்ட் சாதாரணமாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன ஆர்டர் பண்ணுவோம்? ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம், வெரைட்டி ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம், இல்லை புலாவ் ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் சைட் டிஷ்ஷை பற்றி யோசிப்போம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு க்ளூ இருக்குது. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம். பட் இன்றைக்கும் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது நம்ம கீர்த்தியை இன்வைட் பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள் புலாவ் இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி, நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, உப்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பட்டாணி, நெய், காலிஃப்ளவர், தேங்காய் பால். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ்மதி அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை எக்ஸஸாக கூட வைக்கலாம். ஹாஃப் அன் ஹவரா? ஓகே, ஹாஃப் அன் ஹவர் பாஸ்மதி ரைஸை வச்சா ஒன்றும் ஆகாதா? நல்லா தான், அப்போ தான் குக் ஆகியும். ஓகே ஃபைன், ஏன்னா ஒரு விசில் தான் வைப்போம் அப்படிங்கிறதுனால ஃபைன் பேபி. இப்போ அதை தாண்டி நம்ம வேறு எதுவும் பண்ணல. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதானே? ஃபைன். இப்போ அது என்ன பண்ண போகிறோம்? குக்கர். ஓகே, ஸோ நம்ம குக்கரில் தான் குக் பண்ண போகிறோம்ட்டிங்க. குக்கர் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணிடலாமா இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணலாமா? இல்லை, வெச் ஆன் பண்ணிவிட்டு பண்ணிடலாமா? ஓகே, சிம் பண்ணிட்டேன். பத்திரம். ஃபஸ்ட்டு எண்ணெயா கெய்யா என்ன போடும்? கீ. ஓகே ஓகே, நம்ம கீ 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். அண்ட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆஹா, பிரியாணிக்கு தான் இதை நம்ம பண்ணுவோம், புலாவுக்கும் இப்படி பண்ணலாம். கீ அண்ட் ஆயில். ஓகே, இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு. இது வந்து சோம்பா? சோம்பு. ஓகே, பட்டை, பிரியாணி இலை 1 போதும், க்ளோவ்ஸ் 2. வெங்காயம் போட்டுடலாமா? ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃப், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸ்க்கும் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் ஆகுதோ இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையோ வெங்காயத்தை போட்டிங்கன்னா அந்த இஷ்யூ நமக்கு சால்வ் ஆகிடும். நமக்கு அந்த ப்ரௌன் கலர் வெங்காயத்தில் வருமானு எதிர்பார்ப்போம்ல. இல்லை, இது அவ்வளோவா ப்ரௌனில் ஆகுது. ஆஹா, சால்ட் கொஞ்சம். ஓகே, ஸ்பூன் இருக்கு, ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை கையில் 2 பிஞ்ச். ஓரளவுக்கு நமக்கு நல்லா கமகமான வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் அவ்வளோவா வதங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாமா இல்லை குக்கா? சில்லி. லோ ஃப்ளேம். ஓகே, சிம் பண்ணிட்டோம். வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டுட்டு யூஸ்வலாக வந்து பிரிஞ்சி நம்ம வந்து நார்மலாக ஆட்டோமேட்டிக் குக்கரில் குக் பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் விசில் விட போகிறோமா? இல்லை விடணும், 2 விசில். ஓகே. ஸோ 6 மணி நேரம் ஊற வச்ச ரைஸுக்கு 2 விசில் கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டுருக்காங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது நமக்கு வேறு வேலைகள் அரைக்கலாமா? அரைச்சிடலாமா? ஸோ வெங்காயம் வதங்குற கேப்பில் அரைக்கிற வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ போட போகிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மின்ட், அதாவது புதினா தேவையான அளவு, கொரியாண்டர். இது என்னோட ரெசிபி. ஓகே, அதனால் இதுமா புலாவில் இது பண்ண மாட்டாங்க, பட் உங்களோட ரெசிபியான இந்த புலாவுக்கு இது தேவை. அப்போது நம்ம வந்து 2 இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோம். ஒன்று புதினா, இன்னொன்று கொத்தமல்லி. இது 2ம் ஒரே அளவா? இல்லை, நம்ம
நம்ம இஷ்டம், எந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கோ அப்படி. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். ரெண்டா? ஓகே. இது வந்து பட்டை, சோம்பு. ஓகே. ஒரு கிராம்பு. கரெக்டா? இஞ்சி பூண்டு விழுதா? ஓகே. லைட்டா தண்ணி ஆட் பண்ணலாம்ன்றாங்க. இன்னும் கொஞ்சம் போடுவா? போதுமா? பத்தலன்னா ஆமா, அப்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வர போகிறோம். ஸோ வெஜிடபிள் புலாவுக்கு அடடா அப்படிங்கிற அளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. பட் போதுமா வதங்கினது? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்குக்குள்ள முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா அரைச்சிட்டு வரோம்னு சொன்னோம். என்னென்ன நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ அரைச்சது என்ன அப்படின்னா அந்த இலையே தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு ஃபைனாக அரைக்கணும் நாங்கள். அது இப்படி தான் இல்லையா பேபி? ஸோ நாங்கள் கொஞ்சம் அப்போ போட்டதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இப்போ வெங்காயமே நல்லா வதங்கின வாசனை வந்துச்சு. அந்த சூடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பட்ட உடனே நல்ல வாசனை வருது பேபி. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். ஓ, இந்த நல்ல ஃப்ளேவராக வர்றது வந்து பச்சை வாசனை. இது அப்போ போயிட்டா பச்சை வாசனை எல்லாம் குக் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃப்ளேவர் தான் நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுது. அடி பிடிச்சிடும், அதனால கலரிட்டே இருக்கும். ஆமாம். நம்ம இதில் வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் அது போயிட்டு அடி பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் அது அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் மின்ட். ஓகே. ஸோ மின்ட்டை போட்டு அரைச்சிருக்கோம், இதுலேயும் ஆட் பண்ணலாம். ஆமாம். கொத்தமல்லி. ஓகே. இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைல் அப்படின்ட்டிங்கல்ல. நம்ம அரைச்சி வச்சது அதுக்கப்புறம் இப்போ போடுறது நம்ம நார்மலாக ஆட் பண்ணுவோம், அரைச்சி போட மாட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ அதையே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் தரும். பட் யூஸ்வலான வெஜிடபிள் புலாவில் அதை பண்ண மாட்டாங்க. பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம 2 கிரீன்ஸ் போட்டிருந்தோம், அது ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பீன்ஸா? ஓகே. கேரட்டு ஃபைன். கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 மிக்ஸ் ஆனால் தான் கலர்ஃபுல்லாக தெரியும். அடுத்து காலிஃப்ளவர். அவ்வளோதானே? ஓகே. ரைஸை தவிர நம்ம வந்து பவுடர்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். அண்டு நமக்கு பச்சை பட்டாணி வேறு இருக்குது, அதை இப்போ ஆட் பண்ண போகிறோமா அப்புறம் ஆட் பண்ண போகிறோம்? இப்போ தான் ஆட் பண்ணுவோம். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம், ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகணும். ஓகே.
வெஜிடபிள் குக் ஆகலை இன்னும், அப்படியே கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, குக் ஆக கூட ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். பச்சை பட்டாணியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவர் நைட் சோக் பண்ணி அதை அப்படியே வந்து வேக வச்சும் போடலாம், வேக வைக்காமையும் போடலாம் இல்லையா. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கொஞ்சம் திடீர்னு நம்ம வந்து பண்ணலான்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்போது தேவையான விசில் விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி புலாவில் என்ன வேணால் ஆட் பண்ணலாம், ஆனால் பட்டாணி இல்லாமல் புலாவ் பண்ணவே முடியாது. இன்னும் பட்டாணி இல்லாமல் வெஜ் பிரியாணியும் பண்ணணும். எல்லாத்துலேயுமே பட்டாணி ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி போடுவா பேபி, எவ்வளோ தேவையோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். போட்டுமா? போடுவோம். இன்னொன்று போதும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு 2 விஷயம் இருக்குது. சில பேர் வந்து அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அப்படியே வந்து வைப்பாங்க, இல்லை ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் இதில் இறங்கினதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரிசி போட்டதுக்கப்புறம் இல்லை அந்த பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் அரிசி போடுவோம். ஸோ இப்போது நமக்கு இது குக் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த விழுதை தான் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு ரைஸை போட போகிறோம் இல்லையா? இல்லை இது போட்டுட்டு ரைஸ் போடலாம் தானே, அதை தான் சொன்னேன் பேபி. இது எல்லாமே தேவைப்படுமா? ஆமாம். ஓகே. ஓகே. மசாலா இப்போ ஆல் பவுடர் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்தாங்க பேபி, நான் வந்து சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். ஓகே. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் வேணுமா? வேணாம். ஓகே. லைட்டாக இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஏன்னா நம்ம அரைச்சோம்ல அந்த மின்ட் அண்ட் கொரியாண்டர், அது ரெண்டும் வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனையில் இருக்குது. அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கண்டிப்பாக குக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதோட நம்ம எது போட்டாலும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் ஒட்டிக்கும். அதனால அது குக் ஆனதுக்கப்புறம் ரைஸுக்கு அப்புறம் நமக்கு வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். குக் பண்ணி முடிச்சிட்டோம். 2 விசில். கோகனட் மில்க் ஆட் பண்ணுறோமா? அது தண்ணிக்கு பதிலாக 1 கப் வாட்டர் 1 கப் கோகனட். ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு இல்லை பேபி? போடலாமா ரைஸ்? ஓகே. அப்படியே போடுங்க, மேனேஜ் பண்ணி. ஓகே. ஸோ 1 கப்பு தான் நம்ம ரைஸ் எடுத்துருக்கோமா பேபி? இந்த ரைஸ் 1 கப்பா? இல்லை, இதில் 3 கப்ஸ் எடுத்துருக்கோம் ரைஸு. ஓகே. 1.5 கப் வாட்டர், 1.5 கப் கோகனட் மில்க். ஓகே ஃபைன். ஸோ வாட்டர் அங்கே இருக்குது, ஜக்கில் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வாட்டர் நமக்கு 1.5 கப் வேணும். கோகனட் மில்க்கும் நமக்கு 1.5 கப் வேணும். சூப்பர்.
இப்போ முதல்ல நம்ம விசில் எவ்வளோன்னு கேட்டுட்டோம், 2 விசில் சொல்லியிருக்காங்க. அந்த 2 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் கீர்த்தியோட ஸ்டைலில் கிடச்சிடும். கொஞ்சம் சால்ட் பார்த்துக்கலாமா? செக் பண்ணிக்கலாம் பேபி, தாராளமாக. ஸ்பூன் அந்த பக்கம் இருக்கு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணட்டுமா? ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக உடஞ்சிரும் ரைஸு, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா பேபி? கலர்லாமா? தப்பு இல்லையா? ரைஸ் உடையாதா? சொல்லிட்டு இருக்கு, பார்த்து பத்திரம். இப்போ 2 விசில் விட போகிறோம்னு சொல்லியாச்சு. 2 விசில் வரட்டும். ஃபைன். நம்ம வந்து லைட்டாக அதை செக் பண்ணி பார்க்குறீங்களா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு? ஃபைனா? எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா? ஓகே. பிளேட்டிங்க முடிச்சிருவோமா? கரெக்டாக இருக்கா? ஓகே. ஃபைன். கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பிளேட்டிங் பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் குக்கர்லேருந்து எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் பிஃபோர் டேஸ்டிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ரீகேப்பை போயிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் அண்ட் நெய் இது ரெண்டுத்தையுமே விட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு போட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நறுக்கிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ வெங்காயம் ஃப்ரை ஆகிற கேப்பில் நம்ம அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. என்னென்ன அரைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, நாங்கள் எடுத்ததுக்கு அளவுக்கு 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கிட்டோம், சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையுமே விட்டு இது ஒரு ஜூஸாக வர அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பீன்ஸ் அண்ட் கேரட், காலிஃப்ளவரை சேர்த்தோம். அண்ட் கொஞ்சம் சால்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பச்சை பட்டாணி இருந்துச்சு, பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த க்ரீன் விழுது, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் அண்ட் மல்லித்தூள் இது 3த்தையுமே போட்டுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அரிசியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அரிசியும் ஆட் பண்ணி, நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அதில் ஹாஃப் கவுண்டிங்கில் நம்ம வந்து தண்ணி அண்ட் கோகனட் மில்க் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணி உப்பையும் சரி பார்த்து 2 விசில் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் கிடச்சிடும். இதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக முழு பட்டையை கார்னிஷ் பண்ணி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஓகே, ஏதோ சின்ன பட்டைன்னா கூட எடுத்து தூக்கி போட்டு சாப்பிட்லாம். பட்டையை பார்க்கும்போதே ஒரு பதட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே வந்து இன்னொரு ஃபினிஷிங் டச்சாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மின்ட் லீவ்ஸை வச்சுருக்கோம். அது ஒரு கூடுதல் டச். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு வழியாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த வெஜிடபிள் புலாவை செஞ்சு முடித்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் குக்கர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு புலாவ் வித் பீஸ் அண்ட் இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியறது வந்து கோபி அண்ட் ஆல் அதர் திங்ஸ். சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து
எனக்கு பீஸ் புலாவ் அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக தெரியாது, அந்த பட்டாணி மட்டும் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பட்டாணியும் போட்டிருக்கோம், வெஜிடபிளும் போட்டிருக்கோம், அண்ட் நம்ம கைப்பக்குவத்தோடு சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ புலாவை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் புலாவ் நான் டேஸ்ட் பண்ணதில் ரொம்ப 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 அருமையாக இருக்குது. அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷெஃப் சொல்லுவார். ஸோ கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி எடுத்துக்கிட்ட விஷயத்தை சூப்பராக முடிச்சிட்டிங்க. ஓகேவா? இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் பை.